பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பிரியமானவர்களே, பாபிலோனில் ஒரு நாள் முழுவதும் பதட்டமாக இருந்தது. அரசன் கையெழுத்திட்ட புதிய சட்டம் அனைவரையும் பயத்தில் ஆழ்த்தியது. இனி 30 நாட்களுக்கு அரசனை தவிர வேறு யாரிடமும் வேண்டிக் கொள்ளக்கூடாது என்ற கட்டளை எல்லோரின் மனதையும் கலங்க வைத்தது. ஆனால் தானியேலின் வீட்டில் அந்த மாலை வேறொரு காட்சி நடந்தது. ஜன்னலை திறந்து எருசலேமை நோக்கி அமைதியாக முழங்காலிட்டு அமர்ந்தார். அவரது இதயத்தில் ஒரு கேள்வியும் இல்லை, என்ன ஆகுமோ என்ற பயமும் இல்லை. ஏனெனில் அவர் சட்டத்தை விட தேவனை பற்றி கொண்டிருந்தார். வெளியே மக்கள் பதற்றத்தில் இருந்தபோது உள்ளே தானியேலின் மனம் பூரண சமாதானத்தில் இருந்தது. அந்த இரவு சிங்க குகை மரணத்தின் இடமாக இல்லை, அது தேவனுடைய சமாதானம் வெளிப்பட்ட இடமாக மாறியது. சிங்கங்களின் கர்ஜனை இருந்தாலும் தானியேலின் இருதயம் நடுங்கவில்லை. அவர் தூங்கியதற்கு காரணம் சிங்கங்கள் அமைதியாக இருந்ததால் அல்ல, அவருடைய மனம் தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருந்ததால். மறுநாள் அரசன் ஓடி வந்து அழைத்தபோது தானியேல் பயத்தின் முகத்தோடு அல்ல, சமாதானத்தின் முகத்தோடு வெளியே வந்தார். தேவன் முதலில் சிங்கங்களின் வாயை மூடவில்லை, தம்மை நம்பிய தானியேலின் மனதை பூரண சமாதானத்தால் நிரப்பினார். பிரியமானவர்களே, உங்களை சுற்றிய சூழ்நிலை அமைதியாக இருந்தால் மட்டுமே சமாதானம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது. உங்கள் மனம் தேவனை உறுதியாக பற்றி கொண்டால் புயலின் நடுவிலும் சமாதானம் உங்களை தாங்கும். சிங்கக்குகை கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தின் அறையாக மாறும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உம்மை ஆண்டவரே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்கள் அப்பா, உண்மையை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது நீர் அவர்களை பூரணமான ஒரு சமாதானத்துடன் காத்து கொள்வீர் ஏசப்பா. எப்பேற்பட்ட ஆண்டவரே அப்பா உபத்திரவங்களாக இருந்தாலும் வியாதிகளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் உண்மையே நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பா நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு நீ ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீர் ஆண்டவரே. ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அவங்க எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எந்த வியாதிகளில் இருந்தாலும் ஆண்டவரே, எந்த உபத்திரவத்தில் அவங்க ஆண்டவரே இருந்தாலும் தேவாதி தேவன் அப்பா இந்த நாளில் அப்பா ஒரு முழு மனதோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க இருதயம் உம்மை நம்பட்டும் ஆண்டவரே. அவங்க இருதயம் ஆண்டவரே இயேசு என்னை விடுவிப்பார் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அப்பா அவங்களுக்குள்ள பயம் கலக்கம் எதுவுமே இருக்காது ஆண்டவரே. அப்பா நீங்கள் அற்புதம் ஆண்டவரே, சொன்னால் நடக்கும் ஆண்டவரே சோத்திரம். வேதத்தில் பார்க்கிறோம் எத்தனை பேருக்கு ஆண்டவரே அப்பா சோத்திரம் உம்மை நம்பின பிள்ளைகளுக்கு நீர் எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறீர். இந்த நாளில் நீ செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தர் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு சுக பலன் ஆரோக்கியம் ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்கள் ஆண்டவரே நடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்படியாக கர்த்தர் நீங்கள் செய்ய போகிறீரே, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.